இன்றைக்கி நம்ம எக்ஸல் லெசனில் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ண முடியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற கண்டிஷன். இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு. இதான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்கோர் இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை நம்ம ரிசல்ட் இப்போ பண்ணோம். எனக்கு 2 க்ரைட்டேரியா இருக்குது. ஒன்று பிலோ 40 ஃபெயில், அபவ் 40 பாஸ். சிம்பிளான ஒரு 2 ஸ்டேட்மெண்ட். அதை நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் B5ல் இருக்க வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 39 கொடுக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். நம்மளோட வேல்யூ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூ மட்டும் இப்போ சேஞ்ச் ஆகும். B5ல் இருக்க வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 39 அப்படின்னா 39 கம்மியாகவோ இல்லை 39ஆவோ இருந்தால் ஃபெயில். அப்படி இல்லைன்னா என்ன வேல்யூ? பாஸ். அவ்வளோதான். 39க்கு கீழே 39 ஈக்குவலாக இருந்தால் ஃபெயில், அப்படி இல்லைன்னா பாஸ். இவ்வளோ தான் இஃப் கண்டிஷன். இப்போ நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். செக் பண்ணலாம். 13 ஃபெயில், 20 ஃபெயில். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிம்பிளான ஃபங்க்ஷன். இதில் நமக்கு நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. அடுத்த லெசனில் நம்ம நெஸ்டட் இஃப் பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.